என்னம்மா வீட்டுக்கு முன்னாடி புது வண்டி? மீனாட்சி அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. வாங்க வாங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி இது? நீங்க எதுக்காக இதெல்லாம் சுமந்துட்டு வரீங்க? மீனாட்சி அம்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க முதல்ல என்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்தீங்க. நான் தானே முதுகுல மூட்டையை தூக்கிட்டு வந்து டெலிவரி பண்ணேன். அதை மறந்துட்டீங்களா நீங்க? அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. நீங்க எதுக்கு சமைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். உங்களுக்கு நான் என்ன செஞ்சனோ அதைத்தானே உங்க பொண்ணுங்களுக்கு நான் செய்யணும். அதானே முறை. சக்தி, அன்னைக்கு நான் அரிசி பருப்பெல்லாம் என் முதுகுல தூக்கிட்டு வந்து டெலிவரி பண்ணேன். உங்க அம்மா ஆரம்பிச்ச ஹோட்டல் ஓஹோன்னு வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வளரணும். அதனாலதாம்மா நானே மூட்டையை தூக்கிட்டு வந்தேன். நீங்க நல்ல கஸ்டமரா நடந்துக்கிட்டீங்க. பதிலுக்கு நானும் நல்ல வியாபாரியா நடந்துக்கணும்ல. இல்லைன்னா என்னால நிம்மதியா தூங்க முடியுமா என்ன? ஏ அன்பு, எல்லாத்தையும் சட்டு புட்டு இறக்கி விடா. சக்தி, இந்தம்மா நீங்க கொடுத்த லிஸ்ட்ல எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். செக் பண்ணி பாத்துங்கம்மா. உங்க உழைப்புக்கு நேர்மைக்கு நல்லா வருவீங்க. ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. அப்ப நான் கிளம்புறேம்மா. ஆமா மீனாட்சிம்மா, முன்னாடியே நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? வீட்டுல கரண்ட் இல்லையா என்ன? இல்ல வந்ததும் ஃபேனை போட்டு விடுவீங்க. டீ காபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பீங்க. நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுப்பீங்க. அதாம்மா கேட்டேன். ஓ, இது அந்த நீதிமணியோட வேலை தானா? அட விடுங்கம்மா, இதையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிச்சு அதான் வண்டி வாங்கியாச்சு, மளிகை பொருளும் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? சக்திகா சொல்லு. அடுத்து என்ன? கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சக்தி, இங்க வியாபாரம் நல்லா சுறுசுறுப்பா நடக்குதுல? ஆமாக்கா. அது போட்டிக்கு நம்ம கடையை எங்கே போட்டுடலாமா? முதல்ல அவர்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து விசாரிச்சு பாப்போம். சரி வா. வாங்கம்மா. இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை எல்லாம் இருக்குமா. என்ன சாப்பிடுறீங்க? சொல்றோம், கொஞ்சம் பொறுங்க. அண்ணே, காலையிலேயே கடை போட்டுருவீங்களா? ஆமாம்மா, காலையில 7:30 மணிக்கு கடையை திறந்துருவோமா. ஓ, ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி விப்பீங்க? அது சுமாரா ஒரு 200 இட்லி ஓடுமா. உங்களுக்கு 2 இட்லி ஒரு வடை வைக்கட்டுமா? இல்லண்ணே, நாங்க சாப்பிட வரல, பார்சல் வாங்கலான்னு வந்தோம். ஓஹோ, அப்படியா? 2 பார்சலாமா? அண்ணே, இந்த பூரி, பொங்கல், இட்லி, தோசை எல்லாம் நல்ல வியாபாரம் ஆகுமா? அது இட்லி அளவுக்கு போவாதுமா. 50 செட் பூரி போடுவோம், 50 பொங்கல் போடுவோம், 50 தோசை, இவ்வளவுதாமா வியாபாரம் ஆகும். ஒரு இட்லி 6 ரூபாய், 200 இட்லி 1200 ரூபாய். ஒரு செட்டு பூரி 25 ரூபாய்னா 50 செட்டு பூரி 1250 ரூபாய். ஒரு தோசை 30 ரூபாய்னா 50 தோசை 1500 ரூபாய். அண்ணா, காலையில மட்டும்தான் கடை போடுவீங்களா இல்ல மத்தியானமும் கடை போடுவீங்களா? மதியம் வெரைட்டி ரைஸ் இருக்குமா. தக்காளி சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸும் இருக்குமா. அண்ணா, நைட்டும் கடை இருக்கு தானே? இந்த கடை செமத்தியா வியாபாரம் ஆகுறதே நைட்ல தாமா. அப்படியா? ஆமாமா. ஏன்னு நைட்டு மட்டும் வியாபாரம் ஜாஸ்தியா இருக்கு?
அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்துல பார் இருக்கு, அதனால கூட்டமும் அதிகமா வரும், நல்ல வியாபாரமும் நடக்கும். அது இல்லாம நைட்ல நான்வெஜ் ஐட்டம் வேற போடுவோம், அதை சாப்பிட்றதுக்குன்னே கூட்டம் வருமா. ஏ சக்தி, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருச்சுல, அப்படியே ஓடிடுவோமா? இருக்கா அண்ணா, ஒரு 4 இட்லி பார்சல் பண்ணுங்கண்ணா. அம்மா 2 பார்சல கட்டிடுவோமா? இல்லண்ணா, ஒரு பார்சல் மட்டும் போதும். ஒரு பார்சல் தானே? ஆமா ஆமா. இவருக்கு சட்னி சாம்பார் கொடுமா, இட்லி வேற இன்னும் வேகல, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். வாக்கா போலாம். ஏ சக்தி, நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே நம்ம தான் சாப்பிட்டு வந்தோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த பார்சல் வாங்கிட்டு வந்திருக்க? நம்ம கடை போட்டோன்னு வையேன், அங்க ஒருத்தன் நம்மள மாதிரி வந்து டீட்டெயில் மட்டும் கேட்டு அப்படியே அப்பிட்டானா நீ என்ன பண்ணுவ? அப்படி கேட்டவன அந்த சாம்பார் வலியை எடுத்து மண்டையில நொங்குன்னு கவுத்துருவ. நமக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? போலாமா? சக்தி ஒரு நிமிஷம் இரு. அது அக்கா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எப்படியும் 15,000 ரூபாய்க்கு மேல வியாபாரம் நடக்கும். நம்மளும் இந்த இடத்துல கடை போடணும், அதானே? ஆமா சக்தி, இடமும் சூப்பரா இருக்கு. நமக்கு இதை விட ஒரு பெட்டரான இடம் கிடைக்காது, அங்கேயே கடையை போட்டுடலாம். ஏ சக்தி, அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த இடத்த காட்டலாமா? வேண்டாம்க்கா. ஏன்? இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பார்க்கலாம். ஏய், என்னடி சொல்ற? இந்த இடத்துல தானே வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த இடத்த வேணான்னு சொல்ற? சொல்லு சக்தி. வாங்குறேன்ல. ஏய் சக்தி, சக்தி ஒரு நிமிஷம் நில்ல நில்லு. ஆமா, அந்த இடத்த எதுக்கு வேணான்னு சொன்ன? எனக்கு உடனே காரணத்தை சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, கடைக்கு பக்கத்துல பார் இருக்குன்னு அந்த அண்ணன் சொன்னாரே, கவனிச்சியா? ஆமா சொன்னாரு, ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் பார் இருக்குன்னு. இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன வந்துச்சு? அக்கா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு ஐஸ்கிரீம் பார் இல்ல, பின்ன சரக்கு அடிக்கிற ஒயின் ஷாப். என்னது? தண்ணி அடிக்கிற ஒயின் ஷாப்பா? தண்ணிய போட்டு அவனுங்க தலை கீழே நடந்து வருவானுங்க. அங்க நம்ம கடைய போட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதான் அந்த இடமே நமக்கு வேண்டான்னு சொன்னேன். நீ சொல்றதும் சரிதான் சக்தி. நம்ம பொண்ணுங்களா நின்னு கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். எவனாவது குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணானா அவன் கூட சண்டை போடுறதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிடும். சரிவா, நம்ம வேற இடம் பார்க்கலாம். அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. என்னங்க? ரொம்ப நன்றிம்மா, நீ நல்லா இருக்கணும்மா. ஹே சக்தி, இதுக்காக தான் நீ இந்த பார்சலை வாங்கினியா? ஆமாக்கா, வழியில யாராச்சும் பார்த்து கொடுத்துலான்னு தான் நினைச்சு வாங்கினேன். கடவுளே ஒருத்தர் அனுப்பி வச்சாரு, அதான் அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். சக்தி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கா? நம்ம கடையில உன்னை மட்டும் கல்லால உட்கார வைக்க மாட்டேன். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஒட்டி வாங்குவ. ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. சரி வா போலாம். ஏய் அக்கா, இங்கே அங்க பாரு. இல்ல, இந்த ஏரியா வேண்டாம். அப்படி வா, கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம். சரி வா போலாம். அக்கா, இந்த இடத்துல கடை போடலாமா? இங்க இல்ல, வேற இடத்துக்கு போலாம். வா. இடம் இங்கேயுமே செட் ஆகல. அதோ அங்க.
அக்கா இங்க செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ம், ம். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா? சரி வா. அக்கா 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 ஆ? அக்கா இந்த இடம் தான். இங்க கடை போட்டா கரெக்டா இருக்கும்க்கா. நம்ம இங்கே வச்சிடலாமா? ஆமா சக்தி, எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவில் வாசல்ல கடை போட்டா கண்டிப்பா வியாபாரம் நல்லபடியா தான் நடக்கும். பக்கத்துல வேற கோவில் இருக்குல்ல, நல்லா பாசிட்டிவா இருக்கும். நம்ம இந்த இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்க்கா. ஓகே, இப்போ நாம கடை போடுறதுக்கு இடம் பார்த்துட்டோம். இப்போ கடைக்கு தேவையான அம்ப்ரெல்லா, ஸ்டூல், டேபிள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம்க்கா. சரி, நான் துர்காக்கு ஃபோன் பண்ணி காலேஜ் முடிச்சிட்டு நேரா அங்க வர சொல்லவா? இல்ல வேண்டாம்க்கா, அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். லீவ் டைம்ல கடைக்கு வந்தா போதும். சரி வா, நம்ம கடைக்கு போலாம். வாங்கம்மா. இது நல்லா இருக்குல்ல? வாங்கம்மா. என்னம்மா பார்க்குறீங்க? அம்ப்ரெல்லா இருக்கா? இருக்குமா. கொஞ்சம் பெருசா வேணும்னா. இதோ இருக்குமா, பாருமா. இது நல்லா பெருசானா? ஆமாம்மா, நல்ல பெரிய கூட தான். அக்கா நம்ம இதையே வாங்கிடலாம். இதே எதுக்கு நீ வாங்குற? பெரிய பெரிய செல்போன் கடையில சொன்னா அவங்களே கொடுத்துருவாங்கல்ல. அக்கா அதெல்லாம் உங்களுடைய விளம்பரம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு எதுக்குக்கா? நம்ம புதுசாவே வாங்கிடலாம். சரி. அண்ணா இந்த அம்ப்ரெல்லாவை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பேக் பண்ணிடுறேன். சக்தி, கடைக்கு நல்லதா ஒரு டேபிள் வாங்கணும். விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ரேட்டு போட்டுலாம் வாங்க வேண்டாம்க்கா. அண்ணா போர்ட்டபிள் மடக்கிற மாதிரி பிளாஸ்டிக் டேபிள் வச்சிருக்கீங்க? இருக்குமா, அங்கே பாருங்க. இதோ இருக்கு பாருங்க, நல்லா இருக்குமா, பாருங்க. அது ஓகே இல்ல? பரவாயில்ல. அண்ணா அதையும் பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. அக்கா அப்புறம் பாக்ஸ், சின்ன சின்ன வாளி இது எல்லாமே வாங்கணும். நம்ம அதெல்லாம் வாங்கிடலாம்க்கா. அண்ணா இதை பேக் பண்ணிடுங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். இவ்வளோத்தையும் வாங்கியாச்சு. இது எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போறது? ஒரு லோட் ஆட்டோவை தான் பிடிக்கணும். அதுக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்கா, நாமளே கொண்டு போயிடலாம். எல்லாத்தையுமா? அது எப்படி முடியும் சக்தி? எப்படி போறோம்னு மட்டும் பாரு. யமுனாக்கா கை ரொம்ப வலிக்குதுக்கா. என்ன சக்தி? மீனாட்சி பொண்ணுங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் வரக்கூடாது. இதுல ஒரு கஷ்டமும் இல்ல சக்தி. பொண்ணுங்க நாம எப்படி உழைக்கிறோன்னு மத்தவங்க பிரமிப்பா பாப்பாங்க. நீ ஏன் சொல்ல மாட்ட? எல்லா பொருளையும் நான் தானே எடுத்துட்டு வரேன். நீ நல்லா அட்வைஸ் மட்டும் பண்ற. சக்தி, நம்ம சும்மா வரதுக்கு பதிலா நம்ம மெஸ்ஸுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே வரலான்னு எனக்கு தோணுது. என்ன விளம்பரமா? அதுவும் இந்த வண்டியில உட்காந்துக்கிட்டு. எப்படி கொடுப்ப? இப்ப பாரு. மதுரை வாழ் மக்களே, பாண்டிய நாட்டு தங்கங்களே, நம்ம ஊரோட ஃபேமஸான மீனாட்சி மெஸ்ஸோட தள்ளு வண்டி கடை நாளையில இருந்து நம்ம சந்நிதி தெருவுல ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாரும் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு காசை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நல்ல விளம்பரம் பண்றேக்கா, இப்படியே மெயின்டைன் பண்ணு. போலாமா? போலாம். மதுரை வாழ் மக்களே.
உனப்ப கூட நீதான் என்ன கை கொடுத்து தூக்கி விட்ட. நான் பல சவால்களை சந்திச்சு இந்த மெஸ்ஸ ஆரம்பிச்சு என் சொந்த கால்ல நின்ன. இப்போ என்ன மாதிரியே என் பொண்ணுங்க புதுசா ரோட்டு கடை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீதான் கூட இருந்து மீனாட்சி பொண்ணுங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். சரி சரி, போய் பாத்திரத்தை எடுத்து வைங்க. இட்லி கூற வச்சிடலாம். எல்லாம் ரெடியா இருக்கு, வாமா போலாம். சரிம்மா, முதல் நாள் வியாபாரத்துக்கு நீங்க எத்தனை கிலோ அரிசி போட போறீங்க? 1 கிலோ அரிசி போட்டா எத்தனை இட்லி வரும்? 50 இட்லி வரும்னு வையேன். முதல் நாளே நம்ம அகலமா கால் வைக்க வேண்டாமா, நிதானமாவே ஆரம்பிக்கலாம். அம்மா 3 கிலோ போடலாமாமா? ஒரு 150 இட்லி வரும், அது போதும்மா. இல்ல சக்தி, நாம பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். கண்டிப்பா ஒரு 250 இட்லி மேல விக்கும். அதனால 5 கிலோ அரிசி போடலாம். இல்ல யமுனா, சக்தி சொல்ற மாதிரி 3 கிலோவே போடலாம். வியாபாரம் நடக்கிறத பார்த்து நாளைக்கு கூட்டி போட்டுக்கலாம். இல்லம்மா, யமுனக்கா நம்பிக்கையோட சொல்றா, அதையே நாம ரிஜெக்ட் பண்ணணும். அக்கா சொன்ன மாதிரியே நம்ம ஒரு 5 கிலோ போடலாம். சக்தி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளு. அம்மா, மேய்ந்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே கேட்க போறேன். ஆமாமா, அதோ அவ இருக்காளே, அவளே தின்ன சொல்லிடலாம், அவ்வளவுதான். சக்திகா, என்ன எனக்கே விபூதி அடிக்க பாக்குறீங்களா? இல்லடி, இட்லினா நீ பேய் மாதிரி மூஞ்சி திருப்பிப்பல, அத ஞாபகம் வச்சுதான் சக்தி சொல்றா. இல்லையா சக்தி? 2 அக்காவும் சேர்ந்துட்டா என்ன ஓட்டு ஓட்டுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிக்கன் பிரியாணி செய்யறப்ப மட்டும் வளர்ற புள்ளன்னு சொல்லி குஸ்கா மட்டும் நான் சாப்பிட்டேன். லெக் பீஸ் எல்லாம் உங்க 2 பேருக்கு தானே கொடுத்தேன். அதுக்கு காட்டுற நன்றி கடன்லாம் இதுதானா? பாரு இவள. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிக்கன் பீஸ் மிச்சமாகறப்ப மட்டும் என் ஞாபகம் வராத உங்களுக்கு, இட்லி மிச்சமானா மட்டும் சட்டுன்னு ஏன் ஞாபகம் வந்துரும். அப்படிதானே? சரி சரி, யமுனாக்கா சொன்ன மாதிரியே 5 கிலோ அரிசி போடலாம். இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற இந்த முதல் பயணம் பெரிய வெற்றி பயணமா இருக்கட்டும். சரி, நீங்களும் அள்ளி போடுங்க. துர்கா, அள்ளி போடு. இப்ப நாம 4 பேர் போட்டதும் 1 கிலோ இருக்கும். இனிமே இந்த அளவு பாத்திரத்துல அளந்தது